தென்னாங்கூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனை செய்வதையே அன்னாபிஷேகம் என்கிறோம். அதை ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமியில் செய்ய வேண்டும்? ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு. சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் காட்சியளிக்கிறான். அதனால் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. சோறுதான் சொக்கநாதர், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்களால் சொல்வதுண்டு. நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன், அவனே அதில் இருக்கிறான். அவன் நமக்கு படி அளக்கிறான். சிவலிங்கத்தின் மீது அன்னத்தை பரப்பி வைத்து பலவித காய்கறி பழங்களை வைத்து ருத்திர சமக்கம் பாராயணம் செய்து தீபார்த்தனை காட்டுவதே அன்னா அபிஷேகம் ஆகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அன்னா அபிஷேகம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தென்னாங்கூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் சங்கர் சுவாமிகள் சுந்தரேஸ்வருக்கு அன்னாபிஷேகம் செய்தார். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுந்தரேஸ்வரை வழிபட்டு சென்றனர். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராஜ மகாதேவாஜ திரியம்பகாஜ திரிபுராந்தகாஜ திரிகாலாக்னிகாலாஜ காலாக்னி ருத்ராஜ நீலகண்டாஜ மிருத்யுஞ்சயாஜ சர்வேஸ்வராஜ சதாசிவாஜ ஸ்ரீமன்மகாதேவாஜ நமः. ஓம் நம சோமாஜ ச ருத்ராஜ ச நமஸ்தாம்ராஜ சாருண நமஸ்ஸி ஹத்யாஜ ச பிரபாஹ்யாஜ ச. மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி மூர்த்தஜே நமோ நமः. மகா அன்னாபிஷேகாராதனான் சமர்ப்பயாமி.